என்ன கற்பகா டா வீட்ல ஒரு போட்டு தங்கம் கூட இல்லாம எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கினியா? 3 பேரோட காதல கையில இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. ஒத்த ஆம்பளை புள்ள, அவனுக்காக தானே எல்லாம் செய்யறோம் வள்ளி. பரவாயில்ல. சரிதான், எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துக்கினா அப்புறம் ஆர்த்தி ஆனந்தி கல்யாணத்தப்ப என்ன பண்ணுவ? மனோ தலை எடுத்துட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடாதா? நகை விற்கணும்னு நினைக்கிறதே அவனோட வேலைக்காக தானே. தையல் வேலை பார்த்து இவங்களை எல்லாம் வளர்க்க முடிஞ்சதே. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா கண்ணு மூடு திறக்கிறதுக்குள்ள இதெல்லாம் திரும்பி வாங்கிட முடியாது. எனக்கு என்னமோ இது சூதாட்டம் மாதிரி தெரியுது. சரி, இன்னத்துக்கு இந்த நேரத்துல கெட்டதை பத்தி பேசிக்கினேன். எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். எல்லாத்துக்கும் அந்த அங்காளம்மா தாய் தான் துணை இருக்கணும். நான் அவளுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத என்ன பாரு. ₹14,600 மதிப்பு இருக்குதுமா? எழுதியிருக்கேன் பாரு. நல்லா நிறுத்து பாத்தீங்களா? 20 வருஷமா நகை வியாபாரத்துல இருக்கு. நம்ம நாணயத்து மேலே சந்தேகப்படாதீங்க. சேட்டு, இவ்ளோ நகைக்கும் சேர்த்து 14,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. பார்த்து சொல்ல. ₹14,600 சொல்லிருக்குமா? பழைய நகை மச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தோட்லயே அரக்கு வச்சு அரைச்சிருக்கு. ₹14,600 ஜாஸ்திமா. நாங்க குடும்ப கஷ்டத்துக்காக நகையை விக்கலைங்க, பையன் வேலைக்காக விக்கிறோம். நீங்க கொஞ்சம் மனசு வச்சு விலைய சொல்லுங்க. வேற எந்த கடைக்கு போனாலும் இதை விட அதிகமான விலைக்கு விற்க முடியாதுமா. சரி, உங்களுக்காக வேணா ₹15,000 தரான். கொஞ்சம் பார்த்து சொல்லு, ஏதாவது ஏத்து. அதுலயே நிக்கிறிய. மன்னிச்சுக்கோமா, ₹15,000 மேல ஒரு பைசா கூட தர முடியாது. வேணும்னா வேற எந்த கடையிலயாவது விசாரிச்சுட்டு வாங்க. வேற வழி இல்ல வள்ளி, கொடுத்துடுவா. நீ சும்மா இருக்க கற்பகம். இன்னும் 2 கடை ஏறி இறங்கி அப்பாலிக்கு வேணா இங்க வந்து வாங்கிப்போ. வேண்டாம், கொடுத்துடுவோம். என்ன அலைஞ்சாலும் இதுக்கு மேல கிடைக்கும்னு தோணல. சரி, இதுக்கு 15,000 தான் கிடைக்குதுன்னு வச்சுக்க. மிச்ச பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? பாப்போம். எல்லா காரியத்தையும் பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். 15,000 கொடுத்துடுங்க. சேட்டு, உன் காட்டுல மாயதான். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வா. அப்படியே டீ கடையில 2 டீ சொல்லிக்கிட்டு போ. சொல்லிட்டு போறேன். அபி, இந்த முரளி ஆள் பாக்குறதுக்கு ஓகே தான். கொஞ்சம் நிதானமா பேசினா நல்ல டைப்பா தான் தெரியறாரு. அப்படியா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆஃபீஸ்க்கு வந்து பேசினப்போ, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் டின்னர் கொடுத்தப்போலாம் பெருசா ஒன்றும் அபிப்பிராயம் வரல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஓகேன்னு தோணுது. உஷா, நான் ஒன்று சொல்லட்டுமா? பேசாம நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. அபி, என்ன இப்படி திடீர்னு நடிக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? அவரு அமெரிக்காவில் இருக்கிறவரு. பொண்ணுங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருப்பாரு, பழகிருப்பாரு. அத்தனையும் தாண்டி உன் மேல விருப்பம் இருக்குன்னு சொல்றாருன்னா அதை நீ பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்றத முறை. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்ன, ஆள் கொஞ்சம் லொடலொடான்னு பேசுறாரு. தன்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணுன்றதுக்காக கொஞ்சம் ஓவராவே வாயடிக்கிறாரோன்னு தோணுது. ஏய், நீயும் அப்படிதானே பேசுற. அதனால கல்யாணம் பண்ணிக்கோ உஷா. ஜோடி பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்கும். அபி, இப்ப நீ உத வாங்க போற. ஓகே ஓகே, சரி. இத பாரு உஷா, ஒரு சிலர் மாதிரி ஓவர் ஸ்மார்ட்டா திடீர்னு பேசிட்டு இன்னொரு பக்கத்துல மர்ம மனிதனா தனக்குள்ள பல மர்மங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த முரளி அதை விட பெட்டர். அதுலயும் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, புத்திசாலி. அவரை நீ வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. கரெக்ட். நானும் இந்த விஷயத்தை தான் மனசுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், ரொம்ப உருட்டாத. ஏதாவது சீக்கிரம் டிசைட் பண்ணு. யூ ஆர் ரைட். டிசைட் பண்ணனும். வணக்கம்க்கா. ஏய், வா கண்ணா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கூட மாட ஒத்தாசையா இருந்தேன்க்கா. ஓ, நீ நல்ல டைமுக்கு தான் வந்திருக்க. பாஸ் ஆபீஸ்ல தான் இருக்காரு.
வணக்கம் வணக்கம்ப்பா ஆ, மேடம் உங்களை பாஸ் கூப்பிடுறாரு இத போறேன். இத பாரு, நீ என் கூட வா. ஆனா வெளியிலயே நில்லு. ஆ. நான் பாஸ் கிட்ட பேசிட்டு உன்னை உள்ள கூப்பிடுறேன். சரிங்கக்கா. ஓகேவா? வா. Yes, come in. சார், எஸ் அபி. அஃபிஷியல் மேட்டர் பேசுறதுக்கு முன்னாடி பர்சனல் மேட்டர் ஒன்று பேசணும். என்ன? உன்னோட கல்யாண விருந்துதாம்மா, பேலன்ஸாகவே இருக்கே. விருந்த இந்த வாரம் வச்சுக்கலாமா? சரி சார். தேங்க்யூ, வெரி குட். இப்போ நம்ம அஃபிஷியல் மேட்டருக்கு வருவோம். நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆமா சார். அதோட பிளான் எல்லாம் மேத்தா அசோசியேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ம், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஃபைலில் இருக்கு. நீயும் உஷாவும் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே சார். அவங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். அப்புறம் சார், இன்னொரு விஷயம். சொல்லுமா. ஒரு நிமிஷம் சார். வா. சார், இவன் பேர் கண்ணன். வணக்கம் சார். ரொம்ப நல்ல பையன் சார். எந்த வேலை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக செய்வான். சொல்லு. அது வந்து நம்ம ஆஃபீஸில் முத்தப்பா ஒருத்தரே பியூன் வேலையும் ஆஃபீஸ் பாய் வேலையும் சேர்த்து செய்யறதுனால நிறைய சங்கடங்கள் வருது. இந்த பையனை நாம ஆஃபீஸ் பாயா வச்சுக்கிட்டா ரொம்ப உதவியா இருக்கும் சார். அவ்வளவுதானே, நீயே டிசைட் பண்ணிடு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி என்கிட்ட சொல்லாத, அபிட்ட சொல்லு. அப்புறம் என்ன, இவனோட சம்பளம் மற்றதெல்லாம் தானே, எல்லாத்தையும் நீயே ஃபிக்ஸ் பண்ணுமா. ஓகே? தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். ஓகேவா? ம் தேங்க்யூ சார். வா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல. கண்ணா, அப்ப நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா ஆஃபீஸ் வந்துடு. சரிக்கா. ஓகே? வரேன்க்கா. சரி, வா. என்ன வளர்ப்பு தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாச்சா? சந்தோஷமா? உஷா, வா, நம்ம கொஞ்சம் ஆர்கிடெக்ட பார்த்துட்டு வந்துருவோம். நீ போயிட்டு வா, நான் எதுக்கு? பாஸ் ஒன்னதான் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. ஓ, ஊர் சுத்துறதுன்னா நமக்கு டபுள் ஓகே தான். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். இதோ வரேன். வா வா, ஊர் சுத்த நான் ரெடி. வேலை விஷயமா போறோம். வேலையா ஊர் சுத்த இல்ல. பாத்துக்கலாம். கார்த்திக், ஹாய். ஹாய். நீங்க எப்படி இங்க? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு நான் கேன்வசிங் போறேன். ஏரியா அப்படி. ஏரியால என்ன இருக்கு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் போனது பணக்கார ஏரியா. பணக்காரங்கன்னா கண்டிப்பா 1008 டென்ஷன் இருக்கும்ல, கண்டிப்பா பிபியும் இருக்கும்ல, அதான். மெஷின் எல்லாம் வித்துட்டீங்க. எஸ். வெரி குட். ஆமா, இது ஏன் பிரான்ச்? உங்க பிரான்ச் இல்ல. இங்க என்ன பண்றீங்க? நான் வேண்டிய ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்படியா? யாரு? நானா? இதுல நான் ஆச்சரியம். உங்களை நான் எப்பவுமே வேண்டியவங்கள தானே பார்க்கறேன். ஓ, தேங்க்ஸ். வெல்கம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க வேண்டாமே. அப்படியா? ஆ. ஓகே, ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணலாமே. ஓகே. கார்த்திக், போலாமா? ஷூர். வாங்க. அபி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீ ஞாபக சக்திக்கு ஏதாவது லேகியம் சாப்பிடுறியா? இல்ல, ஏன்? இல்ல, அந்த ஆர்கிடெக்ட்ஸ் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரிப்போர்ட் ஒரு தடவை கூட கன்சல்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு பதில் சொன்னியே. ஃபைல நான் தானே ப்ரிப்பேர் பண்ணேன். அட, என்னதான் 200 பக்கத்து ரிப்போர்ட்டை நீயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே? இது பாரு உஷா, இது பாஸோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கூட. இதுல பாஸ்க்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை எனக்கும் இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவைதானா? அவரு கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்றாரு, கோடி கணக்குல லாபத்தை சம்பாதிக்க போறாரு. நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதே சம்பளம் தானே. எள்ளுதான் எண்ணெய்க்காக காயுதுன்னா எலி புழுக்கையெல்லாம் அதுக்கு காயணும். ஏய், உனக்கு எப்படி இந்த பழமொழிலாம் தெரியும்? எங்க வீட்டு வேலைக்காரி சொன்னது. அடேங்கப்பா. இது பருஷா, நான் தனிப்பட்ட லாபத்தை பத்தி சொல்லல. ஆனா இதுல சில பெனிஃபிட்ஸ் உனக்கும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி ஒரு லிமிடெட் கம்பெனியா மாறிடும்.
அப்ப நாமெல்லாம் சீனியர் ஸ்டாஃப் ஆயிடுவோம். நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் கூடிடும். ஸ்டேட்டஸ் கூடி பாப்கார்ன் கூட நம்மளால வாங்க முடியாது. சம்பளத்துல ஏதாவது இன்கிரிமெண்ட் கிடைக்குமான்னு சொல்லு. கண்டிப்பா கிடைக்கும். டபுளா கிடைக்கும். Now you're joking. I'm not joking. I'm seriously telling. டபுள் ரொம்ப கம்மி. சில டைம் ட்ரிபிள் கூட ஆகலாம். ஏன்னா ஃபண்ட்ஸ் அலாட் ஆகி ஷேர்ஸ் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை தலைகீழதான். அபி, என்னால நம்பவே முடியல. நிஜமாவா? நம்பு உஷா. இதான் நிஜம் நிஜம் நிஜம். நீ நம்பு. ஓகே. ஏய் ஆள் என்ன பண்ணி? யோ சாவுக்குறாக்கே, நீ சாகுறதுக்கு ஏன் ஆட்டோ தான் பாவி கிடைச்சதா? ஒரு ஆளை கொன்னுட்டியா? சாகலமா, உயிர் இருக்கு. என்னப்பா? லேசா தான் ஆயிடுச்சு, அதுக்கெல்லாம் சாக மாட்டாங்க. சாவடிக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுறியே. சீக்கிரம் வா, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். உனக்கு ஃப்ரெண்ட் ஆயாச்சு பேய்க்கு வாக்கப்பட்ட மாதிரி சமூக சேவை வேண்டாம்னு சொன்ன முடியுமா? வாய் மூடிட்டு வா. மெதுவா மெதுவா. பாத்து கருங்க. போப்பா. கார்த்திக், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, யோசனையில் தான் இருக்கேன். அதான் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் தான் யோசனையில் இருக்கேனே. எதை பற்றி யோசிக்கிறீங்க? என்ன பேசலான்னு யோசிக்கிறேன். இல்லை, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. எனக்கு போர் அடிச்சிச்சா நான் கிளம்பிடுவேன். சும்மா விளையாண்டேங்க. ஆக்சுவலாக நான் பேச வந்தது ரொம்பவே சீரியஸான விஷயம்தான். என்ன? ஆனந்தி, பை நோ எங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ், ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு கையில் ஒரு பாட்டில் இருந்தால் போகிறோம். வாழ்க்கையே அதான் நினைக்கிறாரு. எங்கள் அம்மா எதை பற்றியுமே அலட்டிக்காத ஒரு ஜீவன். அவங்களுக்கு கிச்சன், கேஸ் அடுப்பு, மெட்ரோ வாட்டர், எய்த்த வீடு, பக்கத்து வீடு, இதிலெல்லாம் அப்படியே தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பத்தை பற்றின அக்கறையோ அபிப்பிராயமோ கிடையாது. மீதி இருக்கிறது என்னோட 2 தங்கச்சிங்க. என் முத தங்கச்சி சுஜாதாவை பற்றி உங்களுக்கே தெரியும். புருஷனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தான் சொல்கிறதும் தான் நினைக்கிறதும் தான் சரின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அடுத்தது என் 2வது தங்கச்சி சித்ரா. எங்கள் வினோதமான குடும்பத்தில் பிறந்த ஒரு யதார்த்தமான பொண்ணு. அவளுக்கு தான் இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு நல்ல சம்மந்தம் கூட அமைஞ்சுது. ஆனால் சுஜாதா அடித்த கூத்தில் தள்ளி போச்சு. எங்கள் குடும்பத்தில் ஃபைனான்ஷியலாக பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. எப்படி? உங்கள் சம்பளமே போதுமா? நான் சம்பாதிக்கிறது ரொம்ப குறவுங்க. எங்களுக்கு சொந்தமாக 2 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சொந்தமாக 2 வீடு இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எங்கள் அப்பா சதா குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ பணம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மனுஷங்க தான். இவ்வளோ டீட்டெயிலாக உங்கள் ஃபேமிலியை பற்றி இன்னைக்கு என்கிட்ட சொல்கிறீங்க. என்ன காரணம்? காரணம் இருக்கு. ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ தூரம் குழப்பம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் எனக்கு வரப்போகிற ஒய்ஃபாவது ரொம்ப தெளிவாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைசாலியா, ஒரு நல்ல புத்திசாலியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குற எல்லா தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கு ஆனந்தி. உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னடா, என் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு டைப்பாக இருக்கிறதுனால தான் நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை ஆனந்தி. எனக்கு முதல்லேருந்தே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம முதல் தடவை சந்திக்கும் போதே எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளடைவில் உங்களோட பழக பழக அது ஒரு வலுவான எண்ணமாக மாறிடுச்சு. என்ன ஆனந்தி, அமைதியாயிட்டீங்க? யோசிக்கிறேன். என்ன யோசனை? என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறேன். நான் சொன்னது எனக்கே திருப்பி சொல்கிறீங்களா? வெரி குட். எனிவே, பாசிட்டிவாக பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். கார்த்திக், நான் இப்போ சொல்ல போகிறது என்னோட பதில் இல்லை, என்னோட நிலைமைய. நீங்கள் கேட்டதுக்கு எஸோ நோன்னு பதில் சொல்கிற நிலையில நான் இல்லை. இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணிக்கிற சிச்சுவேஷன்லேயே இல்லை. எங்க அக்கா கல்யாணம் கொடுத்த அடியிலேருந்து நாங்க யாருமே இன்னும் மீளல. ஆனா
எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. ஆனந்தி, அபியோட கல்யாணம், அவங்க வாழ்க்கப்பட்டு போன குடும்பம், அதெல்லாம் வேற. நான் உங்ககிட்ட இருந்து 10 பைசா கூட வரதட்சணையை எதிர்பார்க்க மாட்டேன் ஆனந்தி. நான் தான் முதல்லயே சொன்னேனே, காசு பணத்துக்கோ சொத்து சுகத்துக்கோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனந்தி. நான் எதிர்பார்க்கறது எனக்கு வரப்போற பொண்ணு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும். என்னோட எண்ணத்தை ஒரு சராசரி கல்யாணமா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நான் அதுக்காக சொல்லல கார்த்திக். ஆரம்பத்துல உங்களை வேற மாதிரி நினைச்சா கூட போக போக உங்களை ஒரு நல்லவர்னு புரிஞ்சு போச்சு. நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றீங்க, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு உதவுனப்ப உங்களை ஒரு நல்ல சிநேகிதனா தான் நினைக்க முடிஞ்சுது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணவே இல்லை. அதுக்கு இல்ல ஆனந்தி. இல்ல கார்த்திக், இப்ப நீங்க கேக்குறது கூட ஒரு காதலன் தன் காதலி கிட்ட அவ லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவளுக்கு ஏற்படுற ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோ சந்தோஷமோ எனக்கு வரல. அது முக்கியம் இல்லையா? கார்த்திக், நான் உங்களை தப்பா நினைக்கல. உங்களை மதிக்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கும். நீங்க ஒரு அருமையான மனுஷன், அதெல்லாம் ஓகே. ஆனா காதல்ன்ற ஈடுபாடு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வரணும் இல்லையா? கார்த்திக், நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ்.